சார் வணக்கம் சார். சார் இந்த கள்ளச்சாராய விவகாரங்களை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கும் சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு ஆளுநர்கிட்ட நேரடியாக போய் புகார் கொடுத்துட்டு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி வந்து 10 வருஷமாக பதவியில் இருக்கார் இல்லையா? ஆளுங்கட்சி தலைவராக இருந்தார், அப்போ முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் எதிர்கட்சி தலைவராக ஒரு 3 வருஷமாக இருக்கார். வழக்கமாக அவர் வந்து பன்னீர்செல்வத்து மேலே ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டு பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, பன்னீர்செல்வத்துக்கு எதிர்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடாது, பன்னீர்செல்வத்துக்கு அந்த பதவியும் கொடுக்கக்கூடாது, பன்னீர்செல்வம் கரை வெட்டி கட்டக்கூடாது, பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கோ இது பயன்படும். இதுதான் அவருடைய 10 வருஷமாக அவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். முதல் முறையாக மக்கள் பிரச்சனையை எடுத்து அவர் பேசியிருக்கார். அதுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வரிப்பணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் ஆற்ற வேண்டிய கடமைகளை அவர் ஆற்றினதே கிடையாது. ஆனந்தமாக உட்காந்துருப்பார், பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்கூடாது, அவ்வளோதான் அவர் வாழ்க்கையில் இருந்த ஒரே லட்சியமாக இருந்துகிட்டு இருந்தது. முதல் முறையாக வந்திருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு நன்றி. எங்கள் வரிப்பணத்தில் இருக்கிறமேன்னு சொல்லி கொஞ்சமாவது கடமை உணர்ச்சியோடு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி சொல்லணும். வாழ்த்துக்கள் இல்லை, நான் கடமையாற்றுனதுக்காக சரி ஒரு வழியாக செட்டில் இருக்குது. அவருக்கு 1000 பிரச்சனைகள். இன்றைக்கி அவருடைய கட்சி தலைமைக்கு கேள்வி வந்துருச்சு. அவர் கட்சியில் இருக்கிற பல பேர் வெளியே போயிட்டாங்க. 3600 பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சியை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு இருந்த பின்னணி பூராமே உங்களுக்கு தெரியும். பாஜகவினுடைய மோடியினுடைய தயவில் தான் அவர் இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால மோடியை வந்து ஏற்றுக்கிற மாதிரி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு வெளியே வந்துட்டார். அவருடைய துரதிர்ஷ்டம் மோடியே வந்து என்னது அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறிட்டார். அவர் பொழப்பே காத்தில் பறக்கும்போது அவரை பிடிச்சிக்கிட்டு எப்படி தூங்க முடியும்? அதனால் கட்சியில் வேறு இவருக்கு எதிர்ப்பாக குழுவெல்லாம் அமைச்சிட்டாங்க. கட்சி தலைமை விட்டு வெளியே துரத்திடுவாங்க போட்டுருக்குது. நீ யார் என்ன அது பண்ணுறது அப்படி இப்படின்னு அப்படின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இதிலிருந்து விடுபடுறதுக்காக கட்சி நடத்துகிறதாகவும் தான் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்கு, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இவ்வளோ போராட்டம். மக்களுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறது கட்சி அனுப்பிடாமல் தாங்கள் எதிர்கட்சி தலைவராக கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக இந்த போராட்டம் ட்ரை பண்ணுங்க. தேவை. இந்த அவங்க தலைமை பற்றி கொஸ்டின் ஆகிடும். சிபிஐ விசாரணை கேட்குறாரு. அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐ விசாரணைங்கிறத வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்துறது, இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் கூட்டு சேர்ந்து தான் பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணைன்னு நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சிபிஐ கிட்ட விட்ட ஏதாவது ஒரு கேஸுக்கு குற்றவாளி யாரோ இல்லை அது சம்மந்தமான விஷயங்களையோ கொண்டு வந்து கோர்ட்டில் நியாயம் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு கேஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் எங்கேயா சிபிஐ கிட்ட கொண்டு போய் கேஸை கொடுத்தீங்கன்னா அந்த கேஸை மூடியாச்சுன்னு அர்த்தம். இந்த கள்ள எல்லா கட்சிக்காரரும் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பழனிசாமியுடைய எம்எல்ஏ செந்தில்நாத், அதிமுக எம்எல்ஏ. நடவடிக்கைன்னு வரும்போது விசாரித்தாக்கா செந்தில்நாதனும் மாட்டுவார். தான் கட்சி எம்எல்ஏவை காப்பாற்றுறதுக்கு என்னமோ குற்றம் பண்ண மாதிரி என்னமோ கதை காட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாருனாக்கா பாஜக கூட்டணியில் இருந்தபோது ஜெயிச்சவர் தான் அந்த எம்எல்ஏ. ஸோ பாஜகவும் அதில் ஆக எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டி அப்படியே ஊற்றி மூடி குப்பை தொட்டியில் போடணுன்னாக்கா சிபிஐ விசாரணைன்னு கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை போலீஸு சுட்டு கொண்டுச்சு, சிபிஐகிட்ட விட்டீங்க. இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சாத்தாங்குளம் அந்த 2 பேர்த்த அடித்து கொண்டாங்க போலீஸ் விட்டீங்க. பெண்கள் கற்பழிப்பு சிபிஐகிட்ட விட்டீங்க. இன்றைக்கி வந்து தெரியாது. விட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு. அது கேட்குறாரு, காப்பாற்றிக்கலாம். தன்னோட பழைய கூட்டம் இன்றைக்கும் கூட்டணியில் தான் இருக்கார், பாஜக கூட தான் இருக்கார். சும்மா வெளியில் சொல்லிக்கிற பிரிஞ்சிட்டோங்கிற மாதிரி அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறேன். அவ்வளோ. எடப்பாடி பழனிசாமி போய் புகார் கொடுத்துறதுனால எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? எது புரியல. எடப்பாடி பழனிசாமி போய் புகார் கொடுத்துருக்காரு, இதனால திமுக அரசுக்கு எதுவும் சிக்கல் இல்லைங்களா சொல்கிறோம்? ஏங்க 320 பேரை வச்சுக்கிட்டு இருந்த காலத்திலேயே அவங்களால திமுக அரசாங்கத்தை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ மோடியே
பதவியேற்பு விழாவில் அவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடந்த பார்த்தீங்கல்ல, எதிர்கட்சியெல்லாம் அவரை கேலி பண்ணி அடிச்சு நின்று அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசில் அவர் கீழே இருக்கிற இந்த ரவியை என்ன பண்ண முடியும்? இவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறையோ இவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து இப்போ மோடி சொல்கிறத ஏன்னா முதல்ல இருந்தது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு மேலே ஒரு 50-60 எம்எல்ஏக்களை எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து பட்நாயக் வெளியே போயிட்டார். ஆக ராஜ்யசபாவில் உங்கள் கதை கந்தலாகி போச்சு. என்னென்ன ஆக போதோ தெரியல. நீயே தொங்கலில் இருக்கும்போது நீ வந்து திமுக அரசு அந்த கலைச்சிருவேன்னு சொன்னாக்கா சிரிப்பு தான் வருது. முதல்ல உன்னை பார்த்துக்கப்பா, பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்குது, பார்த்துக்க முதல்ல. அதான் அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருப்பார், திமுக திமுக இது பண்ணிட்டு இருப்பார். இல்லை, ரெண்டாவது கேட்குறேன், கள்ளச்சாராய கேஸு தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே நடக்கலையா? வேறு எந்த நாட்டில் எந்த மாநிலத்திலையும் நடக்கலையா? எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. கற்பழிப்பு கேஸுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கோயிலுக்குள்ளாரே கற்பழித்த கேஸை வந்து என்ன அதுக்காக ஆதித்தனத்தை கட்சி அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களா? அந்த கற்பழிப்பு கேஸை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு பாஜக எம்எல்ஏ வந்து ஊர்வலம் பண்ணார். கேட்டிங்களா? அதை விடவா இந்த இது வந்துருச்சு. இதில் வந்து ஒரு கேள்வி என்னென்னா, அதுக்கு பேரே நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சனோட பிடிச்சிட்டீங்க. குடித்தவனும் அதே தப்பு தானே பண்ணா. இதே வந்து கள்ளச்சாராயம் இல்லாமல் மது விலக்கு இருந்துன்னு வச்சுக்க, குடித்தவனு தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இது பண்ணுறீங்க, குடிச்சு போட்டு போதையில் கார் ஓட்டக்கூடாதுன்னு இது பண்ணி பிடிக்கிறீங்க. வித்த கடைக்காரனை பிடிக்கிறீங்களா? குடிச்ச பிடிச்சிங்க. இதில் மாத்திரம் வித்த கடைக்காரன் பிடிச்சிட்டிங்க. குடிச்சுட்டு சேர்த்தா அந்த குற்றவாளிக்கு வந்து காசு கொடுக்குறீங்க. என்ன நியாயம்? தேடி பிடிச்சி போயிருக்காங்க. டாஸ்மாக் கடை இங்கே இருக்குது, அதுக்கு சைடில் இருக்கிற சந்தில் பூந்து அந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு அவன் குற்றம் இல்லையா? அவனாக தேடி போய் சேர்த்ததுக்கு நீங்கள் வந்து அரசாங்க பணத்தை எடுத்து கொடுப்பீங்களா? தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி இல்லாமல் குடும்பமாக போய் குடிச்சிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போய் குடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் நீங்கள் குடிக்கிறது, நீ கண்டதை குடிச்சு சாகக்கூடாதுன்னு சொல்லி தானே டாஸ்மாக் திறந்து வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் குடித்தா என்ன அர்த்தம்? அது குற்றம் இல்லையா? இதெல்லாம் வந்து பழனிசாமி கேட்க வேணாமா? இதை மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து எத்தனை கேலியும் கிண்டல் வருது. ஒரு ஜோக் போடுறாங்க, ஒரு பொண்டாட்டி சொல்கிறா புருஷனை பார்த்து, நீயே இருக்கிற என்னத்துக்கு லாய்க்கு, அவன் பாரு கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்து போய் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கான், நீ அப்படியே மரமாட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கியாங்கிற. இப்படிலாம் கள்ளச்சாராயம் 10 லட்சம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கள்ளச்சாராயம் எப்படி நிற்கும்? அந்த வகையில் பார்த்தா ஆளுங்கட்சி மேலே நான் குற்றம் சொல்கிறேன். முதல்ல அதை நிறுத்துங்க. காரில் போகும்போது ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு போலீஸ் பிடிச்சாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான்னு அபராதம் விதிக்கிறீங்க. அந்த எந்த கடையில் குடிச்சோன்னு சொல்லி அந்த பாரில் போய் கைது பண்ணுறீங்களா? கிடையாது. ஆனால் இதில் மாத்திரம் என்னத்துக்கு வித்தவன் வந்து தண்டித்து உள்ளே தள்ளிவிட்டீங்க. குடித்தவன் தானே குற்றவாளி. தடை செய்யப்பட்ட ஒரு சாராயத்தை நீ போய் குடிச்சிருக்கிற, அது அப்போ நீ குற்றவாளி இல்லையா? நீ அதில் நீ செத்தாக்க உனக்கு 10 லட்சம் கொடுத்தா என்ன நியாயம்? அதில் ஒரு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல அர்த்தமே இல்லை. சில தவறுகள் வந்து நமக்கு சரிப்படுத்தவே முடியாது. அந்த சரிப்படுத்த முடியாத குற்றங்களில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு குற்றமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுன்னு எடுத்திங்கன்னாக்கா இந்த போதைப் பொருள் பழக்கம். போதைங்கிறது வந்து மனித இனத்துக்கு எந்த காரணத்தினாலேயோ அதில், அதாவது உலகத்துடைய முதல் பெரிய தொழில் 2 தொழில் தான். மனித இனம் நடத்தின முதல் 2 தொழில், தோன்றது உடனே நடத்தின 2 தொழில் என்னன்னாக்கா, ஒன்று விபச்சாரம், இன்னொன்று வந்து போதை மருந்து விற்பனை. இதுதான் முதலாக நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா சோடமன் கொமரா அவங்க வந்து தன்னின சேர்க்கை, தவறுதலான உடல் உறவு, அந்த கொமராங்கிற பேரில் இருந்து தான் அந்த கொனோரியாங்கிற ஒரு வியாதிக்கு பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தவறுதலான உடல் உறவு அந்த 2 இனமுமே அழியுது. ட்வின் சிட்டிஸ் ஆஃப் சின் அப்படின்வாங்க பைபிளில்.
ரெண்டுமே வந்து குடி போதை, பெண் விவகாரம், உடல் உறவுல தவறுகள், இதெல்லாம் பண்ணி அந்த இனமே அழியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரோமானிய ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னாக்கா, கிளியோபாட்ரா பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம திராவிட இயக்கங்கள்லாம் பெருசாக பேசும். உலக அழகி கிளியோபாட்ரா தான் குடிக்கும் சாராயத்தில் தூத்துக்குடி முத்துக்களை போட்டு கொடுத்தாளாம் அப்படிம்பாங்க. ஆக சாராயம் குடிக்கிறது அந்த காலத்துலேயே இருந்தது, ஜீசஸுக்கு முன்னாடியே இருந்தது, ஜீசஸ் காலத்தில் இருந்தது, எல்லா இதுலேயும் இருந்தது. அதாவது இந்த குடிபோதைங்கிறது வந்து சொல்லாத இதே கிடையாது, அது தவறுன்னு சொல்லாத மதமும் கிடையாது. அதை பற்றி பெருசாக எடுத்துக்காத ஒரு மதம் ஒன்று உண்டுனாக்கா அது சனாதன மதம் ஒன்று தான். அதில் வந்து குடிக்கிறவன் வந்து கடவுள், குடிக்காதவன் அசுரன் இருந்துச்சு. அது சனாதன மதம் ஒன்று தான். அசுரன்னா என்ன அர்த்தம்னா, சுறாபானம் குடிக்காதவன் அசுரன், சுறாபானங்கிறது சாராயம், குடிக்கிறவன் வந்து கடவுளுங்கிற ஒரே மதம் எனக்கு தெரிஞ்சு சனாதன மதம் தான். அதனால் இது வந்து காலாகாலமாக இருந்துக்கிட்டு இதை தடுக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமே இல்லை. அமெரிக்காவில் ட்ரை பண்ணாங்க, 1930 இதை ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய கள்ளச்சாராய வியாபாரியாக வந்தவன் வந்து ஆல் கப்போனுங்கிறவன். ஆல் கப்போனை பற்றி பல்வேறு கதைகள் உண்டு. அவன் வந்து அமெரிக்க அரசாங்கத்தையும் விரலூட்டாட்டினான், மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான். அவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. பல்வேறு வகையான இதில் மாறு தோற்றங்களில் வந்து இது பண்ணிட்டு இருந்தான். அவன் 10-15 வருஷம் அமெரிக்காவை கிடுதாக்கி போச்சு. கடைசியில் தான் வேறு வழி இல்லாமல் மது விலக்கு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்ட போது அந்த டைமில் தான் இந்தியாவில் மது விலக்கை முதல் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது எங்கன்னாக்கா, இந்தியாவில் அமல்படுத்தினது வந்து என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோட்டில் தான். ராஜாஜி தான் அதை முதல்ல கொண்டு வந்தார். மது விலக்குங்கிறது, குடிக்கிறது தப்புங்கிறத கொண்டு வந்தது அவர் தான் கொண்டு வந்தார். காந்தியனுடைய பேச்சை கேட்டுட்டு கொண்டு வந்தார். அதை பெரியார் தீவிரமாக எடுத்தார். பெரியார் எந்த அளவுக்கு தீவிரமாக காட்டினார்னாக்கா, அவருடைய நிலங்கள்லாம் வந்து சேலத்தில் தாத்தம்பட்டிங்கிற இடத்துல இருந்து அங்கே இருந்து 50 தென்னை மரங்களை வெட்டிட்டார், கல் இறங்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் தீவிரமாக இருந்தார். அதெல்லாம் அந்த அளவுக்கு போச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கேன், கல்லுண்ணாமின்னு இப்போ வள்ளுவர் எழுதியிருக்காரு. எல்லா மதங்களுமே கல் குடிக்காதுன்னு சொல்லி, குடிக்கிறது தப்புன்னு சொல்லி. அப்படி இருந்து நம்ம எப்படி நிறுத்தாமல் இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரணத்தினால மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு மது போதைங்கிறது ஒரு வழி. அதில் தான் அதை குளோரிஃபை பண்ணுற கதைகள்லாம், தேவதாஸ் கதைகள்லாம் குடியை குளோரிஃபை பண்ண கதைகள் தான். வசந்த மாளிகை போன்ற படங்கள்லாம் குடியை குளோரிஃபை பண்ண படங்கள் தான். அது மாதிரி குடிச்சுக்கிட்டு காதலில் தோல்வி வந்தாலும் குடிக்கு வரோங்கிற மாதிரியான இதை வந்து காட்டினாங்க. அந்த தேவதாஸ் கதை வந்து பெரிய இலக்கிய தரமான கதையாக ஒரு இதிகாச புருஷனாக மாறுற அளவுக்கு போகுது. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, எந்த காலத்துலேயும் யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. மனுஷனுக்கு மன அழுத்தம்னு இருக்கிற வரையிலும் போதைப் பொருள் இருந்து தான் தெரியும். அவ்வளோதான். இன்னொரு பக்கம் இந்த கலாச்சார விவகாரத்தை கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல 2 எதிர்கட்சிகளுக்கும் உடைய ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை பண்றாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பண்றாரு. அதில் மாட்டிங்கன்னா அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் எம்எல்ஏ பாஜக, இது அதிமுக. அந்த ஆள் வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது தான் ஜெயிச்சவர். வித்தவன் வந்து பல பேர் வந்து பாஜக கூட இருந்தவன். வரிசையாக 10 பேரை போடுறாங்களே, எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறான். அதாவது அரசாங்கத்தை எதுக்கிற மாதிரி தன்னுடைய ஆளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்துகிறாங்க. கவர்னர்கிட்ட போய் அண்ணாமலை என்ன சொல்லியிருப்பார், சார் நம்ம ஆளுக்கு பல பேர் மாட்டிக்குவோம் போட்டு இது கொஞ்சம் பாருங்கள் சார் சொல்லிட்டு வந்துருப்பார். வேறு என்ன சொல்லியிருப்பார், வெளியில் வந்து அரசாங்கத்தை நான் எதிர்த்து பேசுகிறேன் பாரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? எங்கே சாராயம் விற்கிறாங்கங்கிறதெல்லாம் தெரியாதா? அவர் அவங்கக்கிட்ட தானே பழகியிருப்பார். போலீஸ் ஆஃபீஸர் நல்ல ஆளுங்கிட்டே பழகியிருப்பாங்க. இப்போ நான் டாக்டராக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள் நான் சந்திக்கிறது ரொம்ப குறைச்சல். என்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்கன்னா நோய் பிடிச்சவனா தான் இருப்பான். சாதாரண மனிதர்கள் நாங்கள் சந்திக்க. அதே மாதிரி தான் போலீஸ்காரர்கிட்ட வந்து நான் சாதாரண மனிதர்களுக்கு பேசுகிறேன், கிரிமினல்ஸு, கொள்ளக்காரன் கற்பழிக்கிறவன், அவன் கூட பழகிட்டு இருந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற இடம். ரெண்டாவது அவங்க ஆட்சியில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் கள்ளக்குறிச்சி. பாஜக ஆட்சியில் இருக்கிற மெத்தனால் வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. பாஜக ஆள் தாங்கிறாங்க. அதை விசாரிக்கலாம். அவர் அதெல்லாம் அண்ணாமலை இன்னும் நிறையா கூட செய்யலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய மதுபான ஆலை வந்து இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது.
மோகன் பிகன் பிரவரி. இந்தியா மாத்திரம் இல்லை, ஆசியாவுக்கு மிகப்பெரிய மதுபான ஆலை. அந்த ஆலையை மூடுறதுக்கு யோகி ஆதித்யநாத்கிட்ட சொல்லி அதை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாங்க. நாட்டு மக்கள் மேலே அவருக்கு அக்கறை இருந்தால் ரவி கிட்ட சொல்லி, மோடி கிட்ட சொல்லி, அமித்ஷா கிட்ட சொல்லி அந்த ஆலையை மூடலாம். நடக்கிற காரியம் இல்லைங்க. இந்தியாவிலேயே மிக அதிகமாக சுலபமாக குறைச்ச விலையில் எப்போ வேணாலும் மது கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது தெரியுமில்ல? மது விலக்கு அமலில் இருக்கிற, இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை, இருந்த குஜராத் தான். குஜராத் மாநிலத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து லிக்கர் போதைப்பொருள் விற்றாங்கன்னா அது குஜராத் மாநிலம்னு அர்த்தம். அனுபவத்தில் சொல்லுங்கள், அனுபவத்தில் சொல்லுங்கள். 3 வருஷம் பிறப்புக்கு நான் குஜராத்தில் அகமதாபாத்தில் தான் இருந்தேன், காந்தி நகரில் இருந்தேன். பெருகி ஓடும். நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த சாராயம் கீராயம் கிடைக்கணுன்னாக்கா பிரியாணி கடையில் தான் கிடைக்கும். ஐயருக்கு இந்த இட்லி தோசை விற்கிற கடையில் கிடைக்காது. குஜராத் ஒரு இடத்துல தான் இட்லி தோசை கிடைக்கிற இடம் வந்து அந்த காந்தி நகரில் ஒரு கடையில் தான் கிடைக்கும். அங்கே விஸ்கி சாராயம் கிடைக்கும், வெஜிடேரியன் கடை. குஜராத் ஒரு இடத்துல தான் வெஜிடேரியன் கடையிலேயும் விஸ்கி சாராயம் கிடைக்கும். அந்த அளவுக்கு தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, குறைக்க முடியாது. சொல்லி பார்க்கலாம், குடிக்காதே நல்லது இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க கொடுக்கும், அவ்வளோதான். அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பார், பாருங்கள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இது பண்ணுறாங்க, நம்ம கள்ளச்சாராயம் பிஸ்னஸுக்கு நல்லா இருக்குதுன்னு கூட ஏதாவது சொல்லியிருப்பார். இல்லை நம்ம ஆளுங்களை யாராவது பிடிச்சிட்டு போகிறாங்க, கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லியிருப்பார். அத்தனை பேர் சேர்ந்து தாங்க பண்ணுறாங்க. கள்ளச்சாராயத்தில் நீங்கள் டாஸ்மாக ஏன் இருந்தாங்க? நீங்கள் ஒரு சாராய வியாபாரி, நான் ஒரு சாராய வியாபாரி. அந்த கடை நல்ல கடை, திறக்கிற இடம். கவர்மெண்ட் வந்து 1000 ரூபா சொல்லுது. நம்ம 2 பேரும் பிளான் பண்ணணும். நம்ம 2 பேரும் தான் அதை ஏலம் எடுக்க போகிறது. நம்ம 2 பேரும் பேசி வச்சு 500க்கு மேலே கேட்காதேன்னு வரோம். 2 பேரும் சேர்ந்து 500 ரூபாங்கிறோம். 500க்கு மேலே வேலை போகலாம். 1000 ரூபா கடை 500 ரூபாய்க்கு எடுத்துடுறோம். இந்த மாதிரி இந்த சிண்டிகேட் போட்டுக்கிட்டு விலை குறைச்சி வாங்குறாங்கிறதுனால இந்த ஜெயலலிதா வந்து அவன் கான்ட்ராக்டர்கிட்ட கூட நாமளே விற்கலாம்டான்னுச்சு. அப்படி தான் டாஸ்மாக் வந்தது. அங்கே அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்த இடமாச்சு அது. சாராயம் விற்கிறது, பொம்பளை விஷயம், அதில் பார்த்தீங்கன்னா கட்சி வேறுபாடே கிடையாது. டாக்டர் நான் இப்போ சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன்.